ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா மகேஷை காணோம். ஸோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, எப்படியாச்சும் மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு. இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி இடிஞ்சு போய் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம கார்த்திக் மேலே தான் ரேவதிக்கு சம கோபமாக இருக்குது. அப்போ நம்ம ரேவதி கிட்ட சாமுண்டீஸ்வரி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, நான் இந்த கல்யாணத்தை இவ்வளோ கிராண்டாக நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். கடைசியில் இந்த மகேஷ் காணாமல் போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னென்னமோலாம் நடந்து போச்சுட்டு ரேவதி. அதனால நடந்த தப்புகளுக்கெல்லாம் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். என்னை மன்னிச்சிடுமா. உன் கல்யாணத்தை நான் எப்படிலாம் நடத்தணும்னு ஆசைப்பட்ட தெரியுமா அப்படின்னதும் உடனே நம்ம ரேவதி அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க, நடந்த தப்புகளுக்கு நீங்கள் ஒன்றும் காரணம் இல்லைம்மா, நீங்கள் தயவு பண்ணி இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னதும் இல்லைம்மா, நான் தானே உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு ரேவதி, அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, நீங்கள் மனசை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்காதீங்க அப்படின்னதும் இங்கே பாருமா, இப்போது நான் உனக்கு கோலாகலமாக இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்குரிய ஏற்பாடும் பண்ணிட்டேன். ஆனால் இவ்வளோ ஏற்பாடு பண்ணியும் உன்னோட கல்யாணம் நின்று போகக்கூடாது, அதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படி. உடனே நம்ம மயில் அத்தை அப்படி என்ன முடிவத்தை எடுத்திருக்கீங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னது சொல்கிறேன். இங்கே பாரு ரேவதி, உன்னோட இந்த கல்யாணம் நின்று போகக்கூடாது, அதனால் நான் எடுத்துக்கிற முடிவு இங்கே பாரு, நம்ம டிரைவர் ராஜாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு எடுத்துட்டான் அப்படின்னதும் இதை கேட்ட ரேவதியிலேருந்து மாயா இங்கால நம்ம சந்திரா செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பக்கம் கார்த்திக்கே பேரதிர்ச்சியாக இருக்குது. பாட்டி மயில் நம்ம ராஜராஜ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், என்னம்மா பேசுகிறீங்க, என்னது நான் டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னதும் ஆமாம் ரேவதி, ஒரு விஷயம் தெரியுமா, உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு அவ்வளோ பாடுபாட்டு இருக்கிறவர் தான் நம்ம ராஜா. அவ்வளோ ஒரு நல்ல பொருத்தமான மாப்பிள்ளை உனக்கு கிடைக்காது ரேவதி. இங்கே பாரு, இந்த கல்யாணம் நின்று போனால் இதனால் பாதிக்கப்பட போகிறது உன்னோட வாழ்க்கையும் தான், இந்த அம்மாவோட கௌரவமே உன்னோட கையில் தாமா இருக்குது ரேவதி. இந்த அம்மா பேச்சை மீற மாட்ட நம்பிக்கையில் சொல்கிறேன். இங்கே பாரு, கண்டிப்பாக அந்த மகேஷ் வருவானான்னு கூட தெரியாது, அதனால் நீ கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணுமா, நீ என் பேச்சை மீற மாட்டல அப்படின்னதும் ரேவதி அழுதுட்ருக்காங்க. அக்கா என்னக்கா பேசிட்டுருக்க, கல்யாணம் இன்னைக்கு இல்லைன்னா நாம் இன்னொரு வாட்டி நடத்திக்கலாம், இப்படி ரேவதிக்கு பிடிக்காத இந்த ராஜாவை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன் அக்கா, இது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா, அவசரப்படுறேன்னு தோணுது அப்படின்னதும் இங்கே பாருங்க, நான் ஜோதிச்சு ஒரு நல்ல முடிவாக தான் எடுத்திருக்கேன், எனக்கு இப்போது என் பொண்ணோட முடிவு தான் வேணும் சொல்ல ரேவதி, உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா அப்படின்னதும் இங்கே பார்த்தோன்னா நம்ம ராஜராஜன் கல்யாணம் நடந்தால் அவங்க அம்மா வீட்டுக்கு போகலான்னு வாக்கு கொடுத்துருப்பாங்க சாமுண்டீஸ்வரி, அதை நினச்சி பார்க்குறாங்க ரேவதி. அது மட்டும் இல்லாமல் குழந்தை தீபாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும், ஸோ அதையும் நினச்சி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிக்கிட்ட சவால் விட்டுருப்பாங்க, அதனால நம்ம சாமுண்டீஸ்வரியோட கௌரவமும் காப்பாற்றப்படணும். இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு கார்த்தியை முறைச்சி பார்க்குறாங்க. இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் நீ ஒருத்தன் மட்டும்தாண்டா, ஆனால் என்னை சுற்றி நிறைய சாதகமான விஷயம் நடக்க வேண்டி இருக்கு, அதனால வேற வழி இல்லை, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், என் குழந்தை தீபாவும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னுட்டு. சரிம்மா, உங்கள் முடிவு தான் என்னோட முடிவு அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. நம்ம மாயா சந்திராவை தவிர இந்த பக்கம் கார்த்திக் இடிஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ முடிச்சு.